கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். ஜியா சுவாமிநாதன் முன்பு தலைமைச் செயலாளர்லாம் ஆஜரானாங்க. எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது 144 போடுன்ற வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க. இல்லை 144 போடும் போது நான் கேட்கறது அங்கே ஏதாவது இஸ்லாமிய அமைப்பு அங்கே போராடினாங்களா? தமிழகத்தில் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு காந்தி பேர் வச்சுக்கலாம். இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. மொத்தத்துக்கு உங்கள் ஒப்பம் பேர் தந்தை பெரியார் பேர் தானே வச்சிங்க. அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் நூலகமாக இருந்தாலும் சரி, ஏதோ எல்லாத்துக்குமே யார் பேர் வைக்கிறீங்க? ஒன்று கலைஞர் பேர், இல்லை தந்தை பெரியார் பேர். எங்களுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்குது. உங்களுக்கு பாரதமே இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க நீங்கள். பாரதத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்கிற ஆளுங்க நீங்கள். ஒன்றிய ரத்னா விருது வேணால் கேளுங்க, நாங்கள் வேணால் பேசி வாங்கிட்டோம். உங்களுக்கு எது பாரத ரத்னா விருது? பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்கு உங்கள் தந்தை என்ன சாதனை பண்ணாருன்னு சொல்லுங்க. குறைந்தபட்சமாக 4 வருஷத்துல ஒரு வருடமாவது ராஜ்கோட் போயிட்டு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வெறும் இங்கே இருப்பாரு, மாலை போடுவாரு, மரியாதை செலுத்துவாரு, வந்துருவாரு. தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அலட்சியம் காட்டுறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அலட்சியம். ஏன்னா ஃபண்ட் அவங்க கொடுக்குறது 90% மத்திய அரசு கொடுக்குது, 10% மாநில அரசு. 10% கொடுப்பதனால இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா கொடுக்குற காசே மத்திய அரசாங்கம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லைன்றதான குற்றச்சாட்டு. நீங்க ஒழுங்கா அங்க செய்யறது இல்லை, இதுல ஊழல் பண்றீங்க நீங்க. அதனால மத்திய அரசு கொடுக்குற. இன்னைக்கு பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வந்துட்டாரு. 4 தடவை நீ நேரடியாக வஞ்சிக்குது பாஜக. அதுதான் சொல்றேன். இப்ப 4 தடவை வந்தார் இல்லையா? வந்த உடனே நீங்க ஒரு கோரிக்கை அவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதானே. நீங்க கோரிக்கை கொடுத்து ஒரு மனுவாக கொடுத்து அவர் செயல்படுத்தலாம். நீங்க கேட்கலாம். மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். என்னைக்கு நீங்க அந்த தீவை தாரவாத்திகளோ, கச்சத்தீவை என்னைக்கு தாரவாத்திகளோ அன்னிலிருந்து மீனவ குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில பொறுப்பாளர் மற்றும் மீனவ பிரிவு அணியின் மாநில பொறுப்பாளருமான திரு ஃபயஸ் சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். 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 2026 தேர்தல் இன்னும் ஒரு 3 மாத காலங்கள் தான் இருக்குது. திமுக சார்பில் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க இன்றைக்கி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக. நாங்கள் என்னென்ன செஞ்சோன்றத பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனவர்களுக்கு குறிப்பாக நாங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோம் ன்றதையும் சொல்லியிருக்காங்க. பாஜக என்ன கிள்ளி போட்டிருக்கு மீனவர்கள்? இது வரைக்கும் கட்டப்பட்ட துறைமுகங்களில் இவங்க வந்து ஒரு துறைமுகம் கூட கட்டலை. மீன் வளத்தை பெருக்கிறதுக்காகவோ இல்லை மீனவ துறைமுகங்கள்னு பார்த்தா இந்த 5 வருஷத்தில் ஒரு துறைமுகம் கூட மாநில அரசு கட்டலை. இது வரைக்கும் கட்டப்பட்டுள்ள அனைத்து 15க்கும் மேற்பட்ட துறைமுகங்களை மீன்பிடி துறைமுகங்களை கட்டினது பார்த்திங்கன்னா மத்திய அரசு, நம்மளுடைய அரசு. அதே போல் தூண்டில் விளைவுகள் அமைக்கிறதுக்கு அந்த மீனவர்கள் நிறைய கோரிக்கை வச்சும் கூட இது வரைக்குமே அதற்கு செவி சாய்க்காத ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்குது. ஆனால் தூண்டில் விளைவு கேட்டாலே அதற்கு மீன்பிடி துறைமுகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பிஜேபி இருக்குது. இவ்வளோ பேசுகிற இவங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் 1418 கூட்டுறவு சங்கங்கள் மீனவர் பிரிவுக்கு உண்டு. மீனவர் பிரிவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருக்காங்க இதில் கூட்டுறவு சங்கத்தில். இந்த கூட்டுறவு சங்கத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட அளவில் 12 கூட்டுறவு சங்கங்கள் பெரிய சங்கங்கள். இந்த மீனவர்களுக்குன்னு சொல்லி 12 சங்கங்கள் இருக்குது. அப்போ தேசிய அளவில் ஒரு சங்கம் இருக்குது. ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1430 சில்லற சங்கங்கள் இருக்குது. ஆனால் இதில் இதெல்லாம் எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சுனாக்கா 2021க்கு முன்னாடி மொத்த சங்கங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வெறும் 800 சங்கங்கள் தான் வேலை செய்யுது. மீதி சங்கங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2022க்கு அப்புறம் இந்த சங்கங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 2022 அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தலை. தேர்தல் நடத்தாமல் இது வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது பால்வளத்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாகட்டும், எதுக்கெல்லாம் கூட்டுறவு சங்கம் இருக்குது, எந்த கூட்டுறவு சங்கத்துக்குமே தேர்தல் நடத்தாமல் 2022 இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க. தேர்தல் நடத்தினாதான் அதுக்கு ஒரு தலைவர் வராரு, அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் சேருவாங்க, மக்களுக்கான திட்டங்கள் அங்கே போய் சேரும். நீங்கள் தேர்தல் நடத்தாமல் ஒரு எஸ்ஓ ஒரு அதிகாரியை நீங்கள் நியமிக்கிறீங்க. அந்த அதிகாரி சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து எல்லாமே கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. 7 லட்சம் உறுப்பினர் இந்த இடத்துல இன்றைக்கி உறுப்பினர்கள் கிடையாது. இன்றைக்கி உதாரணமாக 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் சேலம் மேற்கு மாவட்டத்தில் மேட்டூர் இருக்குது. மேட்டூரை சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்காங்க. அந்த காவிரி ஆட்டை நம்பி இருக்கிறாங்க. அது பார்த்தா உள்நாட்டு மீனவர்கள்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு புகார் வருது என்னன்னாக்கா இங்கே 61 பேர் தான் உறுப்பினர்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கணும்? யாருக்கு? உங்களுக்கு வந்தது புகார்? ஆமாம். ஓகே. இப்போ எங்களுடைய மீனவ பிரிவோட மாநில தலைவருக்கு ஒரு புகார் வருது. சீமா அவர்கள், அவங்க பேர் சீமா. அவங்க தான் வந்துட்டு இந்தியாவிலேயே முதல் மீனவ பெண்
அதாவது பாரதிய ஜனதா கட்சியால தலைவராக மற்ற கட்சியிலும் கூட போடல. மீனவர் சார்ந்த ஒரு பெண்ணை மாநில தலைவியாக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் இந்தியாவிலேயே முதல் கட்சி. அவங்க பேர் திருமதி சீமா. அவங்களுக்கு ஒரு புகாரா அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கொடுக்குறாரு, எங்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கத்தை எந்த பெனிஃபிட் எங்களுக்கு வர மாட்டேங்குது, இந்த கூட்டுறவு சங்கம் ரொம்ப புவரா செயல்படுது, உறுப்பினர் சேர்க்கை கூட இங்க எங்களால் ஆட்களை சேர்க்க முடியல. ஆனா இந்த 12 சங்கங்கள்லயே மாவட்ட சங்கங்கள்லேயே பெரிய சங்கம் பார்த்தீங்கன்னா இதுதான், உள்நாட்டு மீனவர்களுக்கான பெரிய சங்கம் மேட்டூரில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால ரொம்ப, அதாவது நிறைய திட்டங்கள் இருக்குங்க. இப்போ மீனவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் 144 ரூபா 148 ரூபா கட்டணும் மாசத்துக்கு. அது வந்து வருஷத்துக்கு ஒரு 1800 ரூபா 1600 ரூபாய் சேரும். அது 3 மடங்காக திரும்ப இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அந்த மீனவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனவர் இறந்தால் அவருக்கு 2 லட்சம் ரூபாய், ஈமச்சடங்குக்கு 25,000 ரூபாய், அவருடைய குழந்தைகளுக்கு பள்ளி செலவுக்காக 10,000 ரூபாய் 5,000 ரூபாய், கல்விக்கு ஏற்ற மாதிரி இப்படி நிறைய திட்டங்கள் அதில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கூட்டுறவு சங்கத்தில் மகளிர் கூட்டுறவு சங்கம்னு தனியாக இருக்குது. மீனவர்களுடைய மகளிர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனைவிகள், அவங்களுக்குன்னு கூட்டுறவு சங்கம் இருக்குது. அவங்களுக்கு இவர் இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க இவங்க தேர்தலில், போன தேர்தல் வாக்குறுதியில் 15 லட்சம் வீடுகள் மீனவர்கள் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ஒரு வீடு கூட கட்டித்தரல திமுக. அதே போல் 25 கோடி இந்த நாங்கள் வந்துட்டு மகளிருக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க, 1 ரூபா கூட கொடுக்கல. இப்படி இவங்க அறிவிச்சது, மீனவர்களுக்காக அறிவிச்சு எந்த திட்டத்தையுமே இவங்க செய்யலை. ஆனால் பாரதிய ஜனதா அரசாங்கம் அப்படி கிடையாது. அவங்க நிறைய திட்டங்களை மீனவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த திட்டத்தை செயல்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்டனாக்கா கூட்டுறவு சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக, இவங்க உறுப்பினர் சேர்க்கை நடத்தாமல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. அப்போ தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலாம், அவங்களுக்கு சேவை போய் சேரக்கூடிய திட்டங்கள் சேரலை. இப்படி தான் இவங்களுக்கு போய் சேரலை. ஆனால் இவங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவுடைய, அதான் நான் பாஜகன்னு சொல்ல வரல, நான் சொல்கிறது பாஜக கட்சிக்காரனா பார்க்காத, மீனவனுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறோம். நாங்கள் மீனவனை உண்மையான மீனவனாக பார்த்து உறுப்பினராக சேருன்னு கேட்டாங்க. அப்படி இல்லை. இவங்க திமுக காரன் வேற வேலை செய்கிறான். வேற வேலை செய்யறவனை கூட நீ உறுப்பினராக சேர்க்கிறேன். இப்போ நீ மீனவ ஜாதியாக இருந்தால் மட்டும் தான் உனக்கு அதில் சேர்க்கணும் கிடையாது. நான் ஒரு மீனவ ஜாதின்னு வச்சுங்களேன், நான் வேற வேலை செஞ்சேன்னா அது உறுப்பினராக சேர முடியாது. இப்போ நான் வேற ஜாதி, ஆனால் நான் மீன்பிடி வேலை செய்யறேனாக்கா இன்னும் உறுப்பினராக சேர்க்கலாம். இதுதான் அந்த கூட்டுறவு சங்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு தேவையானவங்களை, இவங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு மட்டும், ஓட்டு போடவங்களுக்கு மட்டும் தேவையான ஆளை மட்டும் இவங்க சேர்த்தாங்களே தவிர உண்மையான மீனவர்களை சேர்க்கல. இது மிகப்பெரிய குறைபாடாகி இது போராட்டம் நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் வந்துட்டு சேலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேட்டூரில் அறிவிக்கும் போது போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அறிவிக்கும் போது அப்போ என்ன தடை வருது, எங்களுக்கு அறிவிக்க வேண்டாம், எங்களுக்கு அங்கேருந்து அந்த கூட்டுறவு சங்க அதிகாரிங்க கிட்டேருந்து எங்களுக்கு வந்துட்டு பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, நாங்கள் வந்து தப்பு எதுவும் பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்ககிட்ட பல தரப்பட்ட பேசி சொல்லும்போது நாங்கள் என்ன எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றினாக்கா நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம், என்ன கோரிக்கைகளை வந்து சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் அவங்ககிட்ட போய் விஷயத்த சொல்கிறோம். எங்கள் சீமா அவர்கள் தலைமையில் போய் ஒரு குழு போய் அங்கே பேசும்போது நீங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுறோம், நிபந்தனை இல்லாமல் நிறைவேற்றுறோம்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் சொல்கிறோம், முதல் 5 பேரை எங்கள் கண்ணு முன்னாடி உறுப்பினராக நீங்கள் சேருங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை நம்புவோம். இல்லைன்னா நாங்கள் இப்படி போயிட்ட பிறகு அப்புறம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தாமல் போயிட்டா நாங்கள் வந்து நம்ம போலீஸை வச்சு நீங்கள் தடுத்த மாதிரி திமுக வச்சிருக்கீங்களா? ஆமாம், கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் 3 மாத காலம் கூட எத்தனை காலியிடங்கள் கேட்டோம், 750 பேரை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 750 பேரை நீங்கள் பிஜேபி காரனா சேருங்க நாங்கள் சொல்லலை, இப்போதைக்கு எங்கள் முதல்ல 5 பேரை சேருங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 பேருக்கான அமௌண்ட்டை நாங்கள் கட்டிட்டு ஒரு ஆளுக்கு 2010 ரூபா, 2010 சந்தா மாதிரி, அது முதல்ல சேரும் போது சந்தா, அது அப்போ கட்டி நாங்கள் 5 பேரை சேர்த்தோம். அப்போ இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் சேர்க்கல? இவ்வளோ நாள் சேர்க்க ஏன்னா பெனிஃபிட். இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டுறவு சங்கம் 2 நிதி போகும், என்ஜிஓ நிதி ஒன்று போகும். ஏதோ ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு என்ஜிஓ நிதி கொடுப்பான். அந்த என்ஜிஓ என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் அந்த அமௌண்ட்டை நீ செலவு பண்ணணும். அவங்க 6 மாதமோ 1 வருடமோ கொடுப்பான். நீ அங்கே உறுப்பினர் இருந்தால் தானே நீ அவனை செலவு பண்ண முடியும். உறுப்பினர்ல எப்படி செலவு பண்ண முடியும்? அப்போ நிறைய ஃபண்டு, என்ஜிஓ ஃபண்டு உண்மையான மீனவர்களுக்கு போய் சேராமல் போயிருச்சு. மத்திய அரசு ஃபண்டு ஏதாவது வருது? மத்திய அரசு ஃபண்டும் இப்போ மத்திய அரசு உறுப்பினர் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். இப்போ மீன் குஞ்சுகள் வந்துட்டு வளர்ப்பதற்கு, பண்ணை கொட்டை அமைப்பதற்கெல்லாம் மத்திய அரசு ஃபண்டு கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் இவங்க மீனவர்களுக்கு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். இவங்க மீனவர்களே சேர்க்கல, எப்படி செலவு பண்ண முடியும்? அப்போ மத்திய அரசோட ஃபண்டு வீணாக போகுது. அப்போ இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணணும். இந்த ஒரு கூட்டுறவு மொத்தம் 1400 சில்லற கூட்டுறவு சங்கத்துலலாம் இந்த பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கத்திலேருந்து இந்த கோரிக்கை வந்தனால நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த காணொலி காட்சி வாயிலாக இந்த சேனல் மூலமாக நாங்கள் சொன்னோம், தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக பாஜக மீனவர் பிரிவு தலைவர் நீங்கள் அணுகுங்க, நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக தாராளமாக செய்யறதுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களை மீனவர்களுக்கு இன்னைக்கு பாஜகவோட மீனவர் பிரிவு செஞ்சு கொடுத்துருக்கு. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் 700 மீனவர் கடலுக்கு போனாங்க. எப்படி தொடர்பு கொள்றது நீங்க சொல்லிருங்க, எப்படி கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா? எப்படி கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மீனவர் பிரிவுடைய மாவட்ட தலைவர் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவராக தான் நாங்கள் பார்த்து போட்டிருக்கோம். அவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா சமீபத்தில் கூட 700 மீனவர்கள் கடைசியாக வந்த புயலில் தத்தளிச்சிருந்தாங்க. அவங்க சேட்டலைட் ஃபோன் ஒர்க் ஆகலை.
அப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முயற்சியால் 16 மணி நேரத்தில் அவங்க சேட்டலைட் ஃபோன் ஒர்க் பண்ண வச்சு அதை ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து அந்த 700 மீனவ குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். அது நன்றி கடனாக அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பங்கு தந்தைகள் நேரடியாக வந்து நிர்மலா சீதாராமன் நன்றி தெரிவித்தாங்க. அதே போல் இப்போ தூண்டில் வளைவாக இருக்கட்டும், எங்களுக்கு மீன்பிடி துறைமுகமாகட்டும், எல்லாத்தையுமே கேட்டு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையுமே எங்களுக்கு 6 மாத காலத்துக்குள்ளே பண்ணித்தரதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்படி மாநில அரசு செய்ய வேண்டிய ஒட்டுமொத்த வேலையை இனி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால தான் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மீனவர்கள் இன்னைக்கு பாஜக பக்கம் திரும்பி விட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எங்கள் மாநில தலைவர்கள் உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதுகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இங்கே வந்து டெல்லிக்கு போகுது கடிதம் மட்டும் தான் எழுதுவார். இங்கே வரும்போது பேசலாமே. இங்கே வராரு இல்லையா பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வந்துட்டாரு. 4 தடவை நீ நேரடியாக வஞ்சிக்குது பாஜக. அதுதான் சொல்றேன். இப்போ 4 தடவை வந்தார் இல்லையா, வந்த உடனே நீங்க ஒரு கோரிக்கை அவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதானே. நீங்க கோரிக்கை கொடுத்து ஒரு மனுவாக கொடுத்து அவர் செயல்படுத்தலாம். நீங்க கேட்கலாம். மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். என்னைக்கு நீங்க அந்த தீவை தாரவாத்திகளோ, கச்சத்தீவை என்னைக்கு தாரவாத்திகளோ அன்னிலிருந்து மீனவ குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க, இன்னைக்கு பெரும்பான்மையான மீனவர்களை கைது செய்யப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக அரசு. அன்னைக்கு நீங்க அனுமதி கொடுத்ததின் விளைவு, அன்னைக்கு நீங்க ஒப்புக்கொண்டதின் விளைவு இன்னைக்கு மீனவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியால் தான் நம்ம அதை மீட்க முடியும். உடனே போர் புரிஞ்சு உடனே அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணிலாம் மீட்க முடியாது. இது அவங்க கூட தூதரவு மூலமாக பேசி என்னென்ன நடவடிக்கை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 800 மீனவர்கள் மேலே கொல்லப்பட்டாங்க இலங்கை கடற்படையினால. ஆனால் இன்னைக்கு ஒரு மீனவர்களும் கொல்லப்படலை. போறாங்க, கைது செய்யப்படுகிறாங்க. நாம் அங்கிருந்து அழுத்தம் கொடுக்குறோம், அபராதம் இல்லாமல் தண்டனை இல்லாமல் வெளியே வராங்க. எத்தனை தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவங்களெல்லாம் கூட நம்ம பிரதமர் அவர்கள் இலங்கை சேர்ந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கனவங்க. அப்போது மீனவர்களுக்கு அதிகபட்சமாக மானியம் கொடுக்கறது நம்ம தான் கொடுக்குறோம். டீசல் மானியமும் நம்ம தான் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு சாகர் மாலா திட்டத்தில் அவங்களுக்கு எண்ணற்ற வசதியில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இன்றைக்கி. அதே போல் நீங்கள் வந்துட்டு சங் பரிவார் அமைப்பில் சாகர் பாரதின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மூலமா மத்திய அரசுக்கிட்ட வர வேண்டிய திட்டங்களை நம்ம நேரடியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். இப்போ நிறைய திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி மீனவர்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. நிறைய திட்டங்களை கொண்டு வரீங்க. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பேரை தூக்கிட்டீங்க, என்ன காரணம்? காந்தி பேர் இப்போ தூக்கிட்டு யார் பேர் வச்சோம்? மோடி பேர் வச்சிருக்காங்களா, இல்லை அமித்ஷா பேர் வச்சிருக்காங்களா, வாஜ்பாய் பேர் வச்சிருக்காங்களா, இல்லை வந்துட்டு நம்ம அத்வானி பேர் வச்சிருக்காங்களா? யார் பேர் வச்சிருக்காங்க? விக்சித் பாரத்னு பேர் வச்சிருக்காங்க. அது கூட அந்த காந்தியோட பேரில் அது அப்படியே தான் இருக்குது. காந்தியோடைய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அது அப்படியே தான் இருக்குது. அது கூட இதை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா விக்சித் பாரத்ன்றது ஆட் பண்ணியிருக்காங்க. விக்சித் பாரத்ங்கிறது என்னன்னாக்கா 2047 நமது 100வது சுதந்திர தினத்தில் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கணுங்கிற இலக்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ 2040 இப்போ இந்த திட்டத்துக்கு மட்டும் விக்சித் பாரத்தை சேர்க்கல. உங்களுக்கு தெரியும் நிறைய திட்டங்களுக்கு, அது மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், மேட் இன் இந்தியாவாக இருக்கட்டும், நெசவாளர்களாகட்டும், கிசான் திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டத்துக்குமே இன்னைக்கு விக்சித் பாரத் என்ற ஒரு டைட்டில் கீழே தான் எல்லாமே நம்ம. ஏன்னா இதை இலக்கை நோக்கி வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு டைட்டில் வேணுங்கும் போது அதை விக்சித் பாரத் நம்ம வைக்கிறோம். பாரதம் என்பது வேறு, காந்தி என்பது வேறா? நம்ம காந்தி எப்படி கூப்பிடுறோம்? மகாத்மா காந்தி தேச தந்தைன்னு கூப்பிடுறோம். அப்போ தேசம், நம்மளோட தேசம் என்ன பேர்? பாரத். அப்போ பாரத தந்தை காந்தி. அவர் நம்ம பாரதம்னு கூப்பிடலாம், காந்தின்னு கூப்பிடலாம். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் வேணால் காந்தியை தனியாகவும் பாரதத்தை தனியாகவும் பிரிக்கலாம். ஏன்னா வாங்கி கொடுத்தது சுதந்திரம் யாரு? காந்தி வாங்கி கொடுத்தாரு. அதை வேணான்னு சொன்னது யாரு? இல்லை, இத்தனை நாளாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நான் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு போய் பாரத மகாத்மா காந்தின்னு சொன்னால் அது எப்படி? இல்லை, அந்த திட்டம் அப்படியே தாங்க இருக்குது. அந்த திட்டத்தில் காந்தி பேர் எடுத்ததாக எந்த ஒரு டைட்டிலையும் வரல. சரிங்களா? அந்த திட்டம் அப்படியே தான் இருக்குது. அந்த திட்டம் எதற்கு கீழே வந்ததுனாக்கா விக்சித் பாரத்துக்கே அந்த திட்டம் வந்திருக்கு. ஒவ்வொரு திட்டமும் விக்சித் பாரத் கீழே வருது. அதே போல தான் எம்ஜி அந்த திட்டமோ மகாத்மா காந்தி திட்டமோ அப்படி தான் வந்துருக்கு. விக்சித் பாரத்துக்கு அந்த திட்டம் வந்திருக்க தவிர அங்கே காந்தி பேர் யாரும் அங்கே நீக்கல. நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும். அந்த என்ஜி அந்த 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 திட்டம் அது அப்படியே தான் இருக்குது. அதை மாற்றவே இல்லை. அது விக்சித் பாரத் கீழே வந்திருக்கு. இவ்வளோதான் விஷயமே தவிர இப்போ நீங்கள் பேரை மாற்றது பற்றி பேசுகிறதால ஒரு 5 திருத்தங்கள் மக்களுக்கு தேவையானது கொண்டு வந்திருக்கலாம். அதை பற்றி ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அதில் 5 திருத்தங்களை அந்த விக்சித் பாரத் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா முதல் வந்துட்டு 100 நாள் கிடையாது, இனிமேல் 125 நாள். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் 240 ரூபாங்கிறது கட்டாய ஊதியமாக கொடுத்துருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது. 10 பேர் வரானாக்கா அவனுக்கு 280 ரூபா கொடுப்பான். அத்தனை நாள் அவன் 20 பேர் ஆகிட்டானாக்கா அவனுக்கு 140 ரூபா ஆகிடும். இங்கே அது மாதிரி பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஒரு குறைந்தபட்ச ஊதியங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதை உறுதி செய்திருக்கிறது. 240 நீ கட்டாயம் கொடுக்கணும் அவனுக்கு உறுதி செய்திருக்கிறது. ரெண்டாவதாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அலட்சியம் காட்டுறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அலட்சியம். ஏன்னா ஃபண்ட் அவங்க கொடுக்கறதில்ல. 90% மத்திய அரசு கொடுக்குது, 10% மாநில அரசு. 10% கொடுப்பதனால இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா கொடுக்குற காசே மத்திய அரசாங்கம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லைன்றதான குற்றச்சாட்டு. நீங்க ஒழுங்கா அங்க செய்யறது இல்லை, இதுல ஊழல் பண்றீங்க நீங்க. அதனால மத்திய அரசு கொடுக்கல. இன்னைக்கு போர்டை வச்சுட்டு போராடுறாங்க. இல்ல இந்தியா போர்டை வச்சுட்டு போராட சொல்றது இவங்க.
ஏன்னாக்கா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் யார் சேர்க்கணும் யார் சேர்க்கக்கூடாது முடிவு பண்ணுறது இவங்க, யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணுறது இவங்க. திமுக குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் உண்டு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்களே திமுகவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே மாற்றுக் கட்சிக்காரங்க உள்ளே போக முடியல, ஏடிஎம்கவும் போக முடியல, அதிமுகவும் பிஜேபியும் போக முடியல, பாமக யாருமே உள்ளே போக முடியல. திமுக குடும்ப உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் உறுப்பினர். அப்போ அவங்க வந்து திமுக சொல்றதானே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்டாயமாக 240 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த திட்டத்தில் சொல்றாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமான நிதி வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதே போல் இந்தியாவிலேயே அதிகமான ஊழல் செய்த மாநிலமும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இவங்க தான். அதனால் அதில் தெளிவாக இருக்கிற. அப்போ நீ ஃபண்டு கொடுக்கல, ஃபண்டு நான் கொடுக்கறனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வடகிழக்கு மாநிலங்களை தவிர விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன சொல்லிட்டா 90% நிதி இனிமேல் கிடையாது, 60% மத்திய அரசு, 40% உங்களோட இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், இப்போ நீங்கள் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலை வாங்கலாம் வாங்க மாட்டீங்களா? ஆமாம். அப்போ இவ்வளோ நாள் மத்திய அரசு கொடுக்கறதுனால தான் நீங்கள் வேலை வாங்கலாம். அவங்களை எங்கே கூட்டு போனீங்க நீங்கள், உங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களோட போராட்டத்துக்கு இதுக்கு தானே கூட்டி போயிருந்தீங்க. அவங்கள என்னைக்கு உங்களோட பொதுக்கூட்டத்துக்கு தானே கூட்டி போனீங்க. 100 நாள் வேலை திட்ட இந்த காசை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள அங்கே கூட்டி போகிறது, இதெல்லாம் நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். அப்போ இது போல் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக 6 மாத காலம், இப்போ உங்களுக்கு தெரியும் 6 மாத காலம் பருவ காலம்னு சொல்லுவாங்க, அதாவது பயிரிடக்கூடிய பருவ காலம், விவசாய காலம் 6 மாத காலம்னுவாங்க. இப்போது இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது ஒரு வருஷத்துக்கு 125 நாள் ஆக்கியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 125 நாள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 125 நாள் 6 மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க. பருவ காலத்தில் அவங்கள பயன்படுத்தாதீங்க. பருவ காலத்தில் நீங்கள் உங்களை பயன்படுத்தும் போது விவசாயம் செய்ய ஆள் இல்லை. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நாற்று நடுறதுக்கோ களை எடுப்பதற்கோ இல்லை வந்துட்டு களை பறிப்பதற்கோ ஆள் இல்லைங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 6 மாதம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க போய் விவசாயத்தை பார்க்கட்டும், மீதி இருக்கக்கூடிய 6 மாதத்தை அந்த 125 நாளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு லாபம்? விவசாயிகளுக்கு லாபம், அந்த 100 நாள் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு லாபம். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக 125 நாள் வேலை செய்யறதுக்கும் அந்த 125 நாள் ஊதியத்தை 6 மாதத்தில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இரட்டிப்பு லாபம் விவசாயிக்கும் கிடைக்குது, அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் கிடைக்குது. அப்போ இது இந்த அனைத்து திட்டமே நல்ல திட்டம் தானே. அதை பத்தின ஒரு வரி கூட பார்லிமெண்ட்ல யாருமே பேசலையே. நான் என்ன கேட்கறேன்னா, நம்மளோட முதலமைச்சர் இருக்காரு, காந்தி மலை உள்ள பட்டுதல் வச்சிருக்கீங்கல்ல, அங்க இருக்க 39 எம்பியும் நாங்க வந்து பார்லிமெண்ட் எப்படி பண்ணிட்ட பார்த்தீங்களா, எப்படி நாங்கள் அமளி பண்ணிட்ட பார்த்தீங்களா, காந்திக்காக பண்ணணும் பார்த்தீங்களா, காந்திக்காக பேட் எடுத்துக்கலாம் நடந்தீங்கல்ல, ஊர்வலம் நடந்தீங்கல்ல. தமிழகத்துல ஏதாவது ஒரு திட்டத்துக்கு காந்தி பேர் வச்சிங்களா இந்த 4 வருஷத்துல? ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. கிடையாது. மொத்தத்துக்கு உங்க அப்பன் பேர் தந்தை பெரியார் பேர் தானே வச்சிங்க. அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்க நூலகமாக இருந்தாலும் சரி, ஏதோ எல்லாத்துக்குமே யார் பேர் வைக்கிறீங்க? ஒன்று கலைஞர் பேர், இல்லை தந்தை பெரியார் பேர். தந்தை பெரியார் கூட மறந்துட்டீங்க, நீங்க கலைஞர் பேர் தான் ஃபுல்லாவே வைக்கிறீங்க. அண்ணாவை கூட மறந்துட்டீங்க. அண்ணா தான் கலைஞர் முதலமைச்சர் ஆக்கினாருன்னு சொல்றாங்க எல்லாருமே. கிடையாது, இவர் வந்து அண்ணாவை காலி பண்ணிட்டு இவர் ஆனார், இதுதான் வரலாறு. அப்போ அண்ணா பெரிய வைக்கிறது இல்லை, கேட்டால் நாங்கள் அண்ணா வழி வந்தார்கள். பெரியார் பெரிய வைக்கிறது இல்லை, கேட்டால் நாங்கள் பெரியார் வழி வந்தார்கள். கடைசியில் பார்த்தா மொத்த திட்டத்துக்கும் பேர் கலைஞர் தான். கலைஞர் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், கலைஞர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு கலைஞருடைய பேர்ல தான் இருக்கே தவிர மகாத்மா காந்தி பேர்ல நீ என்ன பண்ணு சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு? குறைந்தபட்சமாக இந்த 4.5 வருஷத்துல ஒரு வருடமாவது ராஜ்கோட் போயிட்டு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வெறும் இங்கே இருப்பாரு, மாலை போடுவாரு, மரியாதை செலுத்துவாரு, வந்துருவாரு தவிர என்னைக்காவது இந்த 4.5 வருஷத்துல ஒரு நாளாவது ராஜ்கோட் போயிருக்காரா? ஏதாவது ஒரு வீடியோ காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. இருக்காது. ஆனா டெல்லி போவாரு, உத்தரப்பிரதேஷ் போவாரு. எதுக்கு போவாருன்னா கூட்டணி பேச போவாரு, பிஜேபி எப்படி காலி பண்ணலாம்னு பார்க்க போவார் தவிர அங்கே போய் ராஜ்கோட்டுக்கு போய் காந்தி சமாதிக்கு மரியாதை செலுத்த மாட்டார். ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் 2014 ஆட்சி ஏற்ற பிறகு அவர் முதல் மசோதா என்ன நிறைவேற்றினார்? முதல் என்ன கொண்டு வந்தார்? முதல் திட்டம் என்ன திட்டம்? ஸ்வச் பாரத் திட்டம். அந்த ஸ்வச் பாரத்தோட திட்டத்தோட எம்பளம் என்ன? காந்தி. அப்போ யாருக்கு படுதல் அதிகமா இருக்கு? அப்போ இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை நீங்க உலகமே பாராட்டுது. இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தை அழுக்கா இருந்த இந்தியாவை தூய்மை இந்தியாவாக மாற்றணும்னு அது யார் பேர்ல உருவாக்குறாரு? காந்தி பேர்ல உருவாக்குறாரு. அதுக்கு நாளை எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அம்பாசிடரை போடுறாரு, கட்சி பாகுபாடின்றி. கேரளால கூட உங்களுக்கு தெரியும் சசி தரூர் போட்டாங்க, அங்கேயும் உங்களுக்கு அமிதாப் பச்சனை போட்டாங்க, அப்போ சச்சின் டெண்டுல்கரை போட்டாங்க, அரசியல்வாதிகளை போட்டாங்க, முக்கியமான ஆட்கள் உங்க கட்சியை சேர்ந்த சசி தரூர் போட்டாங்க. அப்ப காந்தியை அதிகமாக பயன்படுத்தியது நாம தானே. இவங்க கேட்கறாங்கல்ல, கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் கோட்ஸே கொண்டுட்டாரு, பாஜகவோட கைக்கூலி தான் அவரு, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான் கொண்டுட்டாரு, அவங்களுக்கு எப்படி காந்தி மேல பட்டுதல் இருக்குன்னு கேட்குறீங்க. அப்போ ராஜீவ்காந்தியை கொன்னது யாரு? ராஜீவ்காந்தியை கொன்னது யாரு? ராஜீவ்காந்திக்கு அந்த இடத்தை தேர்வு பண்ணி கொடுத்தது யாரு? ராஜீவ்காந்தி கொல்லப்படும் போது அங்க இருந்த மூத்த வாழப்பாடியார் எங்க போனாரு, தங்கபால் எங்க போனாரு, மூப்பனார் எங்க போனாரு, இவங்க எங்க போனாங்க? அப்ப இந்த கலைஞர் கருணாநிதி எங்க போனாரு? ஏன் அங்க யாரும் ஸ்டேஜில் இல்ல? அப்போ அவர் கொல்லப்பட போகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் நீங்க அங்க போல. அவர் ஒரு பாரத பிரதமர், தேர்தலுக்காக வராரு, தேர்தல்னா அவர் பிரதமர் இல்லாம ஆயிடுவோம். அப்ப காப்பு வந்து பிரதமர், அப்படினாலும் ஒரு பிரதமர் தான். அப்போ அப்படி ஒரு பிரதமருடைய நிகழ்ச்சி நடக்கும்போது எங்க போனீங்க நீங்கெல்லாம்?
அப்போ நீங்களாம் காந்தியை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? ஒட்டுமொத்தமாகவே வஞ்சம் வைத்து ராஜீவ் காந்தியை கொண்டுட்டு இன்னைக்கு நாங்க என்னமோ காந்தியை கொண்ட மாதிரி எங்க மேல பழி போடுறீங்க? கோட்சே RSS என்றால் அப்ப நீங்களா விடுதலை புலிகளா? திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்க நீங்களா அப்போ அவங்களோட கைக்கூலியா? அப்ப நாங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப பிரபாகரன் யாரப்ப? பிரபாகரன் உங்களோட கைக்கூலின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப உங்களோட உதவியால் தான் பிரபாகரன் ராஜீவ் காந்தியை கொண்டான்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்ப கோட்சேவை மட்டும் RSS கைக்கூலின்னு சொல்றீங்க எப்படி? அப்ப நீங்க சொல்வது உண்மை என்றால் அப்ப நாங்க சொல்வது உண்மைதான். இதை ஒப்புக்கிறீங்களா நீங்க? எப்பயுமே காந்தியை மதிப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அம்பேத்கர் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு தேச தந்தையாக பார்க்கிறோமோ அதே போலதான் நாங்கள் காந்தியும் பார்க்கிறோம். இந்த ஒரு திட்டத்தினால மாத்திரம் நீங்க அப்ப சொச்சு பாரத் கொண்டு வரும்போது என் பாராட்டில் காந்தி பேர் வச்சிங்களே அப்படின்னு பாஜக வாழ்கன்னு போய் பார்லிமெண்ட்ல சுத்துனீங்களா போர்டு வச்சுக்கிட்டு? காந்தி பேரை வச்சுட்டாரு நரேந்திர மோடி, மனசு மாட்டார் நரேந்திர மோடின்னு போய் சுத்துனீங்களா? காந்தி பேர் எடுத்துட்டான்னு மட்டும் சுத்துறீங்களா? காந்தி பேர் வைக்கும் போது இதே பண்ணிருக்கணும், நீங்க ஏன் பண்ணல? அப்போ முழுக்க சந்தர்ப்பவாத அரசியலை நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக, தங்களை வந்து பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்க. பார்லிமெண்ட்ல என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் நல திட்டங்கள் எனக்கு வேணும்னு பேசியிருக்காங்களா? என்னைக்காச்சும் பேசியிருக்காங்களான்னா ஒரு நாளும் கிடையாது. இந்த 39 எம்பிகளும் 2 வேலை தான் செய்வாங்க. ஒன்று வடை பஜ்ஜி சாப்பிட போவான், அப்படி இல்லைனாக்கா பாஜகவை திட்ட போவானே தவிர மதவாதம் முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பேசுவானே தவிர என்னைக்காவது ஒரு நாள் என் மக்களுக்கு 6 வழிச்சாலையா இருக்கு அது 8 வழிச்சாலையா மாற்றி கொடுங்க, 2 ஏர்போர்ட் தான் இருக்குது 4 ஏர்போர்ட்டாக மாற்றி கொடுங்க, 16 ட்ரெயின் தான் ஓடுது 20 ட்ரெயினாக மாற்றி கொடுங்க, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஏதாவது ஒரு விண்வெளி மையத்தை அமைங்க, இப்படி ஏதாவது பேசியிருக்கானா? எங்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்கு UGC எக்ஸாமில் அதிகமான இடம் கொடுங்க, இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? நீங்க ஸ்டாலின் துதி பாதிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இது கொத்தடிமைகள் கூட்டம். ஸ்டாலின் என்ன சொல்றாரோ, எஜமான் என்ன சொல்றாரோ, அந்த எஜமான் சொல்வதை அப்படியே கையை கட்டி கொண்டு பார்லிமெண்ட்ல ஒப்பிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த அம்மா கேட்குது எங்களுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்குது. உங்களுக்கு பாரதமே இல்லைன்னு சொல்ற ஆளுங்க நீங்க. பாரதத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்ற ஆளுங்க நீங்க. ஒன்றிய ரத்னா விருது வேணா கேளுங்க, நாங்க வேணா பேசி வாங்கி தரோம். உங்களுக்கு எது பாரத ரத்னா விருது? பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்கு உங்க தந்தை என்ன சாதனை பண்ணாருன்னு சொல்லுங்க. உங்க தந்தைக்கு மட்டும் பாரத ரத்னா விருது கொடுத்துட்டாக்கா, இது வரைக்கும் பாரத ரத்னா வாங்கினாங்க பத்தியா, அவர்கள் அனைவருக்குமே அது இழுக்கு, அவமரியாதை செய்யக்கூடிய செயல். அதனாலதான் பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்குறாங்க. இது வந்து காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் யாருக்கெல்லாம் பாரத ரத்னா. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஏழை விவசாயி, நீ சிறந்த விவசாயி என்றால் உனக்கு பாரத ரத்னா விருது, நீ சிறந்த விஞ்ஞானி என்றால் உனக்கு பாரத ரத்னா விருது, நீ சிறந்த நெசவாளன் என்றால் உனக்கு பாரத ரத்னா விருது, நீ சிறந்த சேவகனாக இருந்தால் உனக்கு பாரத ரத்னா விருது, நீ ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறியா உனக்கு பாரத ரத்னா. ஏழை எளிய மக்கள், சாமானியர்கள் இன்னைக்கு பாரத ரத்னா விருது வாங்குறான். ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் எவன் வாங்கினா சொல்லுங்க? எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க தானே வாங்கினாங்க. ஆனா இங்க அப்படி சொல்லுங்க, இந்த 4 வருஷத்துல யாருக்கு கொடுத்தாங்க சொல்லுங்க? எந்த பெரிய ஆளுக்கு கொடுத்தாங்க? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக எல்லாரும் பேசுனீங்க, எந்த ஒரு இஸ்லாமியும் எதிர்ப்பு தெரிவிக்கல, திமுக தான் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இன்னைக்கு வக்ஃப் போர்டு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. அது எங்களுக்கான இடம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. வக்ஃப் போர்டுங்கிறது எதனால் உருவாக்கப்பட்டு, எதற்காக உருவாக்கப்பட்டது? வக்ஃப் போர்டுங்கிறது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே போகிறாங்க, அவர்களோட சொத்தை நிர்மாணிக்கிறதுக்காக, அவர்கள் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வக்ஃப் போர்டு. சரிங்களா? அது எப்போ உருவாக்கப்படுது? 1950 உருவாக்கப்பட்டு, அப்போ உங்களோட சொத்தெல்லாம் எதுன்னு கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கண்ணு கட்ட தூரம் இது என் சொத்து சொல்லிட்டு போயிட்டான். எல்லாமே எதுவுமே ரெக்கார்டு கிடையாது, எல்லாம் ஓரலாக சொன்னது. இது அப்போ அவன் எழுதி வச்சுக்கிட்டது தான். இதெல்லாம் கைப்படை இது வரைக்கும் தபார் மதுரை மேற்கு வரைக்கும் என்னது, தபார் சிவகாசி தெற்கு வரைக்கும் எங்களுது அப்படின்னு எழுதி வச்சது தான். எவனை கிரயம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போல. சரிங்களா? அதுவும் இல்லாமல் எங்களோட வக்ஃப் போர்டுன்ற சொத்து இவங்க சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முஸ்லீம்கள் மூதாதையர்களா, கிறிஸ்தவர்கள் மூதாதையர்களா? கிடையாது. அவங்க யாரு? அவங்க வந்தவங்க. அக்பர், ஹுமாயூனாக இருக்கட்டும், பாபராக இருக்கட்டும், திப்பு சுல்தானாக இருக்கட்டும், சிக்கந்தராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே படையெடுத்து வந்தவங்க. படையெடுத்து வந்தவங்களோட மிச்சம் மீதி தான் இவங்க எல்லாம். இதை வந்து நான் சொல்லலை, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னையா நீங்க வெளியே வந்தேறி சொல்றீங்க? நான் முஸ்லீம், எங்க அப்பா முஸ்லீம், என் தாத்தா முஸ்லீம், என் முப்பாட்டை யார் தெரியுமா? நாங்களும் இந்தியர்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான் சொல்றாங்க. கரெக்டா? அப்போ உங்களோட சொத்து என்ன? அப்போ எங்களோட சொத்தை தான் இன்னைக்கு உங்க சொத்தா நீங்க கொண்டாடுறீங்க. இது எங்க சொத்து. நான் பிரிவினையை பேசல. இது அப்போ அவங்க மூதாதையார் யார்? இந்துக்கள் தானே. அது சமணமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், இந்து தெய்வத்தை வழிபட்டவனுடைய சொத்துக்களை தான் இன்னைக்கு உங்க தந்தையர்கள் மதம் மாறி, ஒன்று பயத்துல மதம் மாறினீங்களோ, இல்ல வந்துட்டு பெண்ணை கற்பழித்து கலவரத்தை மூட்டி விட வேலையை பாக்குறாங்களோ.
யாரு? ஏன்னா இப்போ ஆமா. அதை வந்து கிரானைட் கல்லுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. சமணர் காலத்துல அதை விளக்கா பயன்படுத்தினாங்கன்றதெல்லாம் வாதமா வைக்கல. இல்ல சமணர் காலத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமணருக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சமணர் காலத்துக்கு முன்னாடி குடவரையர் கோயில் இருக்கதா சொல்றாங்க. இது சமணருக்கு இப்படி இல்ல. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த தர்காவுடைய கல்வெட்டுல இப்ப சமீபத்துல ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்க, 1808ன்னு போட்டிருக்காங்க. அந்த அப்போ ஆனா அந்த கோவில் இருந்தது அதாவது 12வது செஞ்சுரி, 1200. சிக்கந்தர் படையெடுத்து வந்தது 13வது செஞ்சுரி. சரிங்களா? அப்போ 13வது செஞ்சுரியில் அங்கே மேலே தர்கா இல்லை. நெல்லித்தோப்பு வழியாக தான் அந்த விளக்கு தூணுக்கு நீங்கள் போய் ஆகணுங்கிறாங்க. இல்லை, அதுதாங்க நான் கேட்குறேன். இப்போ இது என்னோட இடம், என்னோட இடத்த உங்கள் வீட்டை கட்டிட்டு நீ ஏன் வழியாக தான் போகணும்னு சொன்ன எப்படி? இது என்னோட இடம், மலை முழுக்கவே திருப்பரங்குன்ற மலையோட இது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், 1800 தான் நீங்கள் அந்த தர்காவை கட்டிருக்கீங்க. உங்களுடைய உண்மையான தர்கா எங்கே இருக்குது? 13வது செஞ்சுரியில் அவர் செத்தப்ப, சிக்கந்தர் செத்தப்ப அவருடைய பாடி எங்கே புதைச்சிங்க? நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய கோரி பாலத்தில் புதைச்சிங்க. அதுதான் 700 ஆண்டு பழமையான தர்கா. சரிங்களா? அங்கே தான் போச்சுங்க. இந்த தர்கா எப்போது உருவாக்கப்பட்டது என்றால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். இவங்க இது மண்டபம், இது தர்கா கிடையாது, மண்டபம். உங்களுக்கு தெரியும், மலை மேலே எந்த மலையாக இருந்தாலும் சரி, மலை மேலே ஏறும் போது இந்து கோவிலோட மலை மேலே ஏறும் போது 2 பக்கமும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஓய்வு மண்டபங்கள் நிறைய இருக்கும். அதில் ஒரு ஓய்வு மண்டபம் தான் அந்த மண்டபம். அந்த மண்டபத்து மேலே தான் இவங்க தர்கா கட்டினாங்க. உங்களுக்கு தெரியும், அதோட தூண்கள் எல்லாமே நம்மளுடைய தூண்கள். அது உங்களுக்கு தொழில் துறை மூலமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். அப்போ நம்மளுடைய தியான மண்டபம் அல்லது ஓய்வு மண்டபம், அந்த மண்டபத்து மேலே இந்த தர்காவை கட்டிட்டு, அது 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டு 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் சொத்துன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுட்டு போவோமா? நாங்கள் தான் சொல்கிறோம், உங்களுக்கு சொத்துன்னு இங்கே எதுவுமே கிடையாதுங்கிறோம். நாங்கள் ஒரு காணி, ஒரு சென்ட் நிலம் கூட வந்தேரி இஸ்லாமியர்கள் கிடையாது. உங்களோட மூதாதையர்களுக்கு இருக்கு. அந்த மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்தார்கள் சொல்கிறேன் நான். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இங்கே கிடையாது. எங்களுடைய மூதாதையர்களும் உங்களோட மூதாதையர்களும் அவர்களோட சொத்தை தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க. அதுவும் பேரை மாற்றி கொண்டாடுறீங்க, வக்ஃப் போர்டுன்ற பேரில் கொண்டாடுறீங்க. நீங்கள் அது எங்களோட சொத்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுடைய சொத்து, இந்து கோவில்களோட சொத்து, இந்து மன்னர்களோட சொத்து. அதெல்லாம் இந்து மன்னர்கள். ஜிஆ சுவாமிநாதன் முன்பு தலைமைச் செயலாளர்லாம் ஆஜரானாங்க. எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது 144 போடுன்ற வாதங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. இல்லை, 144 போடும்போது நான் கேட்குறது, அங்கே ஏதாவது இஸ்லாமிய அமைப்பு அங்கே போராடினாங்களா? இப்போ கலவரம் ஏற்படும், எப்படி கலவரம் ஏற்படும்? ஏங்க எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுங்க கையில், சரிங்களா? எங்கள் ஆர்டர் வந்துச்சு, நாங்கள் ஏன் கலவரம் பண்ண போகிறோம்? எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. அப்போ அந்த ஆர்டரை செயல்படுத்த விடாமல் பண்ணுறது யார்? அரசாங்கம், காவல்துறை அதிகாரி, அந்த அந்த இந்து அறநிலைத்துறை, இவங்க 3 பேருமே அதை செயல்படுத்த விடணும். அப்போ செயல்பட விடாமல் அதை தடுத்தது யார்? இவங்க. அப்போ அந்த கலவரத்தை தூண்டுற செயல் யார் பண்ணுறா? இந்த 3 பேர் தானே பண்ணுறாங்க. ஒன்று அரசாங்கம் பண்ணுது, 2வது காவல்துறை பண்ணுது, 3வது இந்து அறநிலைத்துறை பண்ணுது. அந்த கோவிலை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலுக்கு எதிராக செயல்படுது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம காவல்துறை செயல்படுது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம தமிழக அரசு தலைமைச் செயலாளர் செயல்படுறாங்க. இவங்க 3 பேருமே நீங்க கலவரத்தை அங்கே தூண்டிட்டு எங்களை பண்ணான்னு எங்களை கேட்டான்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ பேர் அப்பாட்டமான போய் அதை தான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் பிராமணன், சரி ரைட் ஓகே எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டார். மீதி 2 நீதிபதி உறுதிப்படுத்துறாங்களா? அவங்க யாரப்பா? திமுக தான் சொல்லணும். திமுக தான் சொல்லணும் பதில் இதுக்கு.